Taste the Daily. கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் நியமனத்தில் 2 ஆண்டுகளாக குழப்பம் நீடிக்கிறது. ஆளுநர் மாநில அரசு மோதலால் துணைவேந்தர் பதவி காலியான நிலையில் உயர்கல்வித்துறை செயலாளர் தலைமையில் தற்காலிக குழு இயங்குகிறது. நியமன அறிவிப்புகளில் முறைகேடு தொடர்பாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததால் மாணவர்கள், விரிவுரையாளர்கள் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது. பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் விடியா மாடல் ஆட்சியில் உயர்கல்வித்துறை உறங்குவதாக விமர்சனம் எழும் நிலையில் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாம்பரம் அருகே அதிமுக நிர்வாகியை கஞ்சா போதை இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. PV வைத்தியலிங்கம் சாலையில் தாம்பரம் மாநகராட்சி 21வது மேற்கு வட்ட அதிமுக செயலாளரான பாலசுப்ரமணியனின் மகள் மீது கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை கொண்டு மோத முயன்றதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகியை கஞ்சா போதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த அதிமுக நிர்வாகி பாலசுப்ரமணியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்தான புகாரில் ஒருவர் சிக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பது அம்பலமாகியுள்ளதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் முன்விரோதம் காரணமாக இருதரப்பினர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊசெல்லூர் கிராமத்தை சேர்ந்த மோகன் மற்றும் ஏழுமலை தரப்பினருக்கிடையே முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதில் இருதரப்பினரும் காயமடைந்ததாக தெரிய வருகிறது. இதையடுத்து இருதரப்பை சேர்ந்தவர்களும் ஒரே நேரத்தில் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வந்த நிலையில் அங்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மீண்டும் தாக்கிக் கொண்டனர். இதனால் நோயாளிகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் அச்சமடைந்தனர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை செயலற்று உள்ளதால் அச்சமின்றி அடிதடி சம்பவங்கள் நடைபெறுவதாக மக்கள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர்.